உங்களுக்கு உங்களோடயே இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் தாங்கய்யா. வாழ்ந்து என்னடா போறோம், அட்ரா தண்ணி அட்ரா பார்க்கலாம்டா, குடிடா, என்ன வேணா குடிக்கலாம்டா, அட்ரா ஸ்மோக் பண்றா, என்ன வேணா பண்ணலாம்டா, பாத்துக்கலாம்டா, வரப்ப பாத்துக்கலாம்டா, இட்ரா, இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு தற்கொலை முடிவோடு செயல்படுகிறீர்கள். இந்த வாழ்க்கை மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை முடிவோடு செயல்படுகின்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு அதன் காரணமாக போதை பழக்கங்கள் மற்ற இப்போ ஸ்மோக்கிங்கு, குடி இதோட நிக்கல, கஞ்சாவுக்கு போயிடுச்சு. மற்றபடி வேற வேற போதை வஸ்துக்கள், பேரே தெரியல எனக்கு, அந்த மெத்து, ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள், இதெல்லாம் வாழ்க்கையோட நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரியான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான். மாசம் 10 லட்சம் இல்ல 20 லட்சம் இல்ல 50 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கன்னாலும் என்ன யூஸ்? எதை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அது அழிந்து விட்டால், நாக்கை வைத்துத்தான் ருசிக்கணும். நாக்கு அழுகி போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு ருசி விதவிதமான 1000 2000 தின்பண்டம் வச்சு என்ன உபயோகம்?